FL77 அடிக்கும்போது 10 பூ பிடிச்சா 10 பூ காய் காய்க்கும், ஒரு பூ கூட கீழே உதிராது. அது வந்து இந்த FL77 மகிமை. சின்ன விதை தான் பாத்தீங்களா, சின்ன விதை தான், ஆனா எவ்வளவு ஊக்கமா போயிருக்கு பாருங்க. வணக்கம், என் பேர் கண்ணா. இது வந்து நான் ஃபேஸ்புக்கில் பார்த்தேங்க. அதில் வந்து இந்த அபிமானு, அடுத்தது வந்து RBX, அடுத்து FL77 3 மருந்து சொன்னாங்க. அதில் அபிமானுங்கிற மருந்து வந்து ஃபஸ்ட்டு இப்போ நம்ம விதை போட்டால் 10 நாள்லேருந்து 15 நாளுக்குள்ளே கொடுக்கணும். இதோட பெனிஃபிட் என்னென்னா அழுகல் வராது, பூச்சித்தொல்லை இருக்காது, அத்தனை நம்ம போட்ட விதை அத்தனையும் முளைச்சிட்டு வரும். அதுக்காக தான் இந்த அபிமான் கொடுக்குறது. ஃபஸ்ட்டு ஒரு போட்ட 10 நாள் 15 நாள் ஒரு டைமும், அடுத்த ஒரு 15 கழிச்சு இன்னொரு டைமும் அபிமான் கொடுக்கணும். இது வந்து ஒரு 10 லிட்டருக்கு வந்து அரை லிட்ரு, 10 லிட்டர் கேனுக்கு அரை லிட்ரு, 10 லிட்டரோ 15 லிட்டரோ 12 லிட்டரோ அதுக்கு வந்து அரை லிட்ரு. இது என்ன பண்ணுன்னா நல்லா ஈரம் இருக்கணும், ஈரத்தில் கொடுத்தா தான் அந்த பாக்டீரியா உள்ளே இறங்கும். அதுவும் என்ன பண்ணுன்னா இது வந்து 3 to 4 மணிக்கு மேலே 6 மணிக்குள்ளே கொடுத்தான்னா இதோட எஃபெக்ட் நைட் ஃபுல்லாக அந்த பாக்டீரியா ஃபுல்லாக உள்ளே இறங்கும். அந்த நுண்ணுயிர்ப்புறம் உள்ளே இறங்கிரும். மறுநாள் காலையில் வெயில் வந்தால் கூட எஃபெக்ட் ஆகாது, அதில் சாகாது. அதனால் இந்த அபிமான் வந்து எப்பவுமே காலையில் கொடுக்கறதுனா சாயந்தரம் கொடுத்தா அதோட எஃபெக்ட் ஜாஸ்தி இருக்கும். இது வந்து அபிமான் வந்து நம்ம பூண்டு போட்டாலும் சரி, பீன்ஸ் போட்டாலும் சரி, கேரட் போட்டாலும் சரி 2 டைம்ஸ், 15 நாளில் ஒன்று, திரும்ப ஒரு 10 நாள் கழிச்சு இன்னொன்று, 2 டைம் அபிமான் கொடுத்துருங்க. அப்புறம் வந்து நம்ம பூண்டு போட்டாலும் சரி, நம்ம கேரட் போட்டாலும் சரி, பீன்ஸ் போட்டாலும் சரி, கிழங்கு போட்டாலும் சரி, இந்த அபிமானுங்கிறது வந்துடும். காரணம் என்னன்னா இந்த அபிமான் கொடுக்கறதுனால மண் வந்து நல்லா இருக்கும். மண் வந்து எப்பவுமே வந்து பொலப்பொழுப்பு தன்மையாக இருக்கும், நல்லாவே இருக்கும். மண் வந்து எப்பவுமே சூப்பராக இருக்கும். நம்ம பார்க்கறக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். மண் இந்த கட்டி வராது, கல் மாதிரி ஆகாது, இறுக்கமாகாது மண். ஏன்னா நல்லா தண்ணி குடிக்கும், நல்லா இருக்கும் இந்த RBX கொடுக்கறதுனால. அதனால எப்பவுமே எந்த வெள்ளாமை போட்டாலும், பூண்டு போட்டாலும் சரி, பீன்ஸ் போட்டாலும் சரி, கேரட் போட்டாலும் சரி, அபிமான் 2 டைம்ஸ் கண்டிப்பாக கொடுக்குறேன் நான். அதனால எஃபெக்ட் இருக்கு. அந்த செடியோட வளர்ச்சி நம்மளுக்கு தெரியுது. நீங்கள் பார்த்துருக்கிறது நம்மளோட ஃபீல்டு தான். அந்த செடியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ நான் பூண்டு போட்டு இப்போ 40 நாள் ஆச்சு. இது அபிமான் வந்து 2 டைம் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த வாரத்தில் வந்து RBX கொடுக்கணும். RBX வந்து நல்ல வளர்ச்சி ஊக்கி வந்து நம்ம டானிக்கு, நம்ம செடிக்கு டானிக் மருந்து அடிக்கிறோமில்ல, அதே மாதிரி இந்த RBXங்கிறது இது என்ன ஆகுனா செடி நல்லா பச்சை கட்டிட்டு வரும், தண்டு நல்லா ஊக்கமாக வரும், ஏன்னா எந்த நோயும் தாக்காது. அதனால இந்த RBX வந்து 2 டைம்ஸ் கொடுக்கணும், 15 நாளைக்கு ஒரு வாட்டி. அதே மாதிரி அப்போ இது 2 வாட்டி 15 நாள் கொடுக்கும்போது என்ன ஆயிடும்னா 2 மந்த்ஸ் ஆயிரும். 2 மந்த்ஸுக்கு அப்புறம் 60 days 17 டேஸ்க்கு அப்புறம் வந்து இந்த FL77ங்கிற மருந்து கொடுக்கணும். இது எதுக்குன்னா FL77ங்கிறது வந்து நல்லா இந்த நல்ல காய் வந்து நல்லா திரட்சியாக இருக்கும், குவாலிட்டி இருக்கும். அந்த மாதிரி காயில் வந்து அந்த சில்லு காயெல்லாம் வராது, பூண்டு மாதிரி பார்த்தா நல்லா குவாலிட்டியாக இருக்கும், நல்லா வெயிட் கிடைக்கும். இன்னொன்று என்னன்னா இது FL77ங்கிறது வந்து நம்ம பூ பூக்கிற செடிக்கு, எந்த செடிக்கு அடித்தாலும் அந்த பூ உதிராது. இது என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன் நான். காரணம் என்ன, அடித்து பார்த்துருக்குறேன். நம்ம பீன்ஸுக்கு, நம்ம பட்டாணிக்கு, நம்ம கொடிபிய வகையில் என்ன இருக்கும், நம்ம பூசணிக்காயிலிருந்து, பீக்கங்காயிலிருந்து, பாவாக்காயிலிருந்து எல்லாத்துக்கும் அடிக்கலாம். எந்த செடி பூ பூக்குமோ அந்த பூ பொறுக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு டைமோ, பூ பொறுக்கு அப்புறம் 15 நாள் கழிச்சு இன்னொரு டைம் அடிச்சிட்டானா ஒரு பூ கூட உதிராது. நான் ஆல்ரெடி உங்கள் சாம்பிளுக்கு சொல்லியிருக்கிறேன். நான் எப்படி பூ உதிருது, என்ன காரணத்தில் பூ உதிருதுன்னு சொல்லியிருக்கிறேன். அதை வச்சு இந்த FL77 என்னுடைய அனுபவத்தில் FL77 அடிக்கும்போது 10 பூ பிடிச்சா 10 பூ காய் காய்க்கும், ஒரு பூ கூட கீழே உதிராது. அது வந்து இந்த FL77 மகிமை. நல்லா இருக்கு, அனுபவிச்சு பார்த்துருக்குறேன், அடிச்சு பார்த்துருக்குறேன், நல்லா இருக்கு, நல்லா காய் பிடிச்சிருக்கு, நல்ல ஈல்டு கிடைச்சிருக்கு. 10 வருஷம் என் பையனோட காலத்துக்கு வந்தாலும் இந்த மண் மாதிரி இருக்கும். சரிங்களா, கெமிக்கல் அடிச்சோன்னா அந்த மண் வந்து என்ன ஆயிரும், எஃபெக்ட் ஆயிரும். சரிங்களா, அதுக்கு நம்ம திரும்ப என்ன பண்ணோம், திரும்ப ஆர்கானிக்கில் போய் திரும்ப நம்ம எடுத்துகிட்டு வர முடியாது. கொஞ்சம் ஒரு 50%, 25%, அப்படியே 40%, 50% அப்படி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம இது வந்து நம்ம போட்ட விதையும் அத்தனை வரும், நம்ம ஈல்டும் அந்த அளவுக்கு கிடைக்கும். இன்னொன்று என்னென்னா செலவும் கம்மியாகும். இன்னொரு ஒரு 5 வருஷம் இதே மாதிரி நான் பண்ணிட்டு இருந்தேன்னா அப்புறம் என்னோட மருந்து நான் ஈல்டுக்கு இந்த செடிக்கு மருந்தே அடிக்க வேண்டிய தேவையில்லை. அந்த மாதிரி வரும். எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி இருக்கும். கெமிக்கல் அடிக்கிறவங்களுக்கு என்ன, எதிர்ப்பு சக்தி கம்மியாகும். இன்னைக்கு ஒரு மருந்து அடித்தா சரியாகும், மறுநாளைக்கு என்ன ஆகும்னா அந்த மருந்து வந்து சரியாகாது, மாற்றி வேற மருந்து அடிக்கணும். நம்மளுக்கு அப்படி ஆர்கானிக்கில் அப்படி இல்லை. அந்த மருந்து அடிச்சோன்னா போட்டான விதை வந்துடும், திரும்ப வந்து அந்த ஈல்டு வந்துடும். அதுதான் ஆர்கானிக்கு. கெமிக்கலுங்கிறது என்னன்னா, இப்போ பாருங்க, முன்னே 100 ரூபாய்க்கு மருந்து அடித்தோம், அப்புறம் 300 ரூபாய்க்கு மருந்து அடித்தோம், அப்புறம் 500 ரூபாய்க்கு மருந்து அடித்தோம், இப்போ ஒரு மருந்து 1000 ரூபாய் ஒரு பாட்டில் வாங்கினோம். அதுதான் கெமிக்கல். சரிங்களா, ஆர்கானிக் அப்படி இல்லை.
செலவு கம்மியாக நம்ம இதுக்கு பண்ணுறதுக்கு ஆர்கானிக் பண்ணுறது தான் நல்லது. மண்ணும் நல்லாயிருக்கும், நமக்கு சாப்பிட்றவங்களும் நல்லா இருப்பாங்க, நம்மளும் நல்லா இருக்கும், செலவு கம்மியாகும். அதுதான் ஆர்கானிக். பாருங்க வேறு எப்படி போயிருக்கோம், சின்ன விதை தான் பார்த்தீங்களா, சின்ன விதை தான், ஆனால் எவ்வளோ ஊக்கமாக போயிருக்கு பாருங்க. இதோட சேர்த்திக்குங்க, இதையும் சேர்த்திக்கணும் சரிங்களா. 1 2 3 4 5 6 இப்போ 7வது வந்திருக்குது, 8வது வந்திருக்குது. இன்னும் 4 தாள் வரணும். 12 தாள் வந்துச்சுன்னா பூண்டு ஆயிடுச்சுங்கிற சரிங்களா. 10 to 12 மேக்சிமம் 12. ஒவ்வொன்றும் அந்த சென்டரில் இந்த சின்னது மாட்டும் இல்லைங்களா, இதில் நான் காமிக்கிற பாருங்க. இது சின்னது மாட்டிருச்சு, 2 சென்டர்லையும் சின்ன விதை மாட்டிருச்சு. இது வந்து என்ன ஆகும்னா கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும், அதை மாட்டக்கூடாது. அதுக்காக தான் அந்த கிரேட் பிரிக்கிறோம் நாங்கள். 60 நாள் ஆயிடுச்சு இல்லையா, இது 60 நாளில் வந்து ஈரம் வந்து காயக்கூடாது. ஆனால் வந்து சின்ன ஸ்டேஜில் வந்து ஒரு 3/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் போடுறோன்னா, இந்த 60 நாளுக்கு மேலே என்னன்னா 20 நிமிஷம் 15 நிமிஷம் தான் போடணும். ஆனால் 2 நாளுக்கு ஒரு வாட்டி போட்டே இருக்கணும். காஞ்சிருச்சுன்னா வாழிச்சுன்னு என்ன ஆகிரும்னா சாஞ்சிரும். சாஞ்சிட்டான்னு என்ன ஆகிரும்னா பெருக்காது, பூண்டு வந்து பெருக்காது, அப்படியே அந்த ஸ்டேஜ்லேயே இருக்கும். அதனால என்ன பண்ணுன்னா 60 நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணுன்னா 10 நாள் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போட்டே இருக்கணும். சின்ன ஸ்டேஜில் வந்து 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் போட்டே இருக்கணும். தண்ணி போடணும். வச்சிருக்கிற அந்த ஈரப்பதம் அப்படியே இருக்குங்கிறது. நாளைக்கு வந்து வெயில் அடிச்சானா கொடுக்கணும், இல்லை இந்த கிளைமேட்ல கொஞ்சம் டல்லாக இருந்துச்சுன்னா நாளைக்கு கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் பொறுத்தளவும் இந்த லீக்ஸ் இன்ட்டு ஒரு ஐட்டம் இருக்கும், அதுவும் பீட்ரூட் 2 தவிர மற்ற எதுவுமே விதையில தான் வரும், செடியில் வராது. பீட்ரூட் 1 செடி பிடிங்கி வச்சா வரும், அப்புறம் லீக்ஸ் ஒன்று வரும். இந்த பூண்டு விதை தான், அதை வெரைட்டி தான், அது அந்த வகையை சேர்ந்தது தான், இது அந்த ஃபேமிலி தான், இது அது மட்டும் வரும், மற்ற இதெல்லாம் வராது. இந்த மாதிரி நல்ல வெள்ளை வேர் வந்துடுங்க, அந்த செடி ஒன்றுமே ஆகாது.